இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நரியின் தந்திரம். நரி எவ்வளோ ஒரு சொல்லுவாங்கள்ல, சாயம் பூசி என்ன பண்ணிக்குது, கலரை மாற்றி தன்னை வேறு ஒரு விலங்கா காட்டுக்கு ராஜாவே மாற்றி காட்டும். அதே மாதிரி தான் இன்றைக்கி மனுஷங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தந்திரத்தால் இருப்பாங்க. சரிங்களா? இது தந்திரத்தில் நம்ம ஏன் அடிபடுறதுக்கு நம்ம அதிகமாக சிவபக்தர்கள் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. ஏன் அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதை வரப்போகிற வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? இன்றைக்கி நாம் கஷ்டப்படுறதுக்கு அந்த காரணங்கள் நமக்கு தேவை இல்லையா அப்படின்னா, நம்ம கஷ்டப்படுறதுக்கு நாம தான் காரணம்னு பலர் பல வழிகளை சொன்னாலும், உன் கர்மா தான் காரணம்னு பல வழிகள் நம்ம சொன்னாலும், உங்கள் மனசு திடப்பட்டு நான் எதுக்குமே காரணம் இல்லை, நீங்கள் அடித்து சொல்லணுங்க, இந்த துன்பம் வந்ததுக்கு காரணம் நானே கிடையாது, அப்படி இருக்கும்போது நான் ஏன் பொறுப்பாளி ஆகணும், நான் அதை ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்லுங்கள். சரிங்களா? சரி. இந்த நரியின் தந்திரம், இப்போ நம்ம சுற்றி இருக்கிற மனுஷங்க எல்லாரும் நல்லவங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனுஷங்க எல்லாருமே தந்திரம் செய்யக்கூடிய தந்திரக்கார மனிதர்கள். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண், ஓகேவா, ரொம்ப என்ன சொல்கிறது, நான் சொல்வேன் சிவனுடைய அடியார்னா நான் என்ன பண்ணுவேன், கழுத்தில் மாலை போட்டு நான் சிவன்கிட்ட பயங்கர பக்தியாக இருந்தேன். அப்போ நான் அப்பா கிட்ட சொல்லுவேன், தப்பான அடியார்கள் இந்த உலகத்தில் சுற்றி வளம் வரக்கூடாதப்பா, தெய்வம்னு ஒன்று இருக்கும் பொழுது இந்த மாதிரி தீங்கு செய்கிறவங்க எல்லாரும் தண்டிக்கப்படணும். அப்போ என்ன பண்ணேன், திருவண்ணாமலையில் அந்த முறை அங்க பிரதட்சணை பண்ணுறதை அப்பாட்ட வேண்டுறேன். அப்பா, தப்பு செய்கிறவங்க எல்லாரும் உங்களுக்கு உண்மையான பக்தி உள்ளவங்க கிடையாது, ஆனால் ஆன்மா நிலையில் அந்த தப்பு செய்கிறதுனால பணத்துக்காக ஏமாத்துறதுக்காக தானே இவ்வளோ வேலைகளையும் அவங்க செய்கிறாங்க. சரியா? அப்போ அவங்களுக்கு சரியான பாடத்தை யார் புகுத்தணும்? நீங்கள் தான் புகுத்தணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய உடலை உங்களுக்கு நான் தானமாக கொடுத்து இந்த இடத்துல அங்க பிரதட்சணை பண்ணுறேன், இந்த உலகத்தில் பக்தி அதிகரிக்கணும்னு. சரிங்களா? அப்போ முதல் முறை நான் பண்ண அந்த அங்க பிரதட்சணையால் என்ன ஆச்சுன்னா, யார் தவறான மனிதர்களோ அவர்களுக்கு அந்த சிவன் ஆசீர்வதிக்கவே இல்லை. சரிங்களா? ஆசீர்வாதங்கள் கொடுக்கவே இல்லை. இதை பார்த்த உடனே இவங்க என்ன பண்ணாங்க, சரி இவனை சூழ்ச்சி வஞ்சகத்தோடு நம்ம என்ன பண்ணலாம், கை கொள்ளலாம், அவளை தந்திரத்தால் என்ன பண்ணோம், ஜெயிக்க முடியும் அவளை அப்படின்னு நினச்சாங்க. சரியா? அதுக்கு ஒரு ட்ராமா பண்ணி கூடவே இருந்து நம் குடும்பத்தை அழிக்கக்கூடிய ஒரு செயல். நீங்கள் அழிஞ்சால் பரவாயில்லைங்க, ஆனால் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம உறவுகளையும் நம்மளையும் கைத்தட்டினா எப்படி இருக்கும்? சரிங்களா? ஒரு திருடி இருக்கா, அவள் திருடினா அவள் திருடி தானே, அந்த திருடி நல்லவளாக இருந்திருந்தால் பரவாயில்லையே. அப்போது நல்ல மனிதர்களை ஒரு ஆன்மாவால் ஒரு துன்பம் கொடுக்கணும்னு நினச்சா கூட என்ன பண்ணுது, அந்த ஆத்மாக்கள் விடுறது கிடையாது. நம்மளோட குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் தன்னுடைய சுய தேவைக்காக ஓடினாங்கன்னு தவறாக சித்தரித்து யார் சொன்னாலும் உறவுகளை மட்டும் விட்டு கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஏன்னா உறவுகள்ங்கிறது நம்மளை, அதாவது ஒரு ஏணி போல் அடிப்பட்டால் தூக்கி நிறுத்துறதுக்கும் நம்மக்கிட்ட ஒரு ஒற்றுமை வேணும். நமக்கு இடையில என்ன பண்ணுவான், 1000 பேர் 1000 பேசுவாங்க, 1000 தந்திரம் சொல்லுவான். அதுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணேன் கேட்டுட்டு, ஆஹா இவன் சொல்லிட்டான் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா தான் அது உங்களுக்கு பாதிப்பை கொடும். சரிங்களா? ஸோ நீங்கள் எப்படிப்பட்ட நபர் நல்லா யோசிச்சு பாருங்கள். உறவுகளில் பெண்கள் சகிப்புத்தன்மை நம்ம சொல்கிறோம், ஆனால் சண்டை வந்தது அப்படின்னா முதல்ல கணவன் தீட்டினோடனே மௌனமாக போகிறோமா? பிள்ளைங்க 4 பேச்சு பேசுனாங்கன்னா ஏன் பேசக்கூடாதுன்னு சின்ன வயசுலேயே என்ன பண்ணும், கிள்ளி விடணும். கிள்ளி விட்டு நீ பண்ணுறது தப்புன்னு ஒரு தாய் திருத்தணும். ஒரு பெண்ணாக ஒரு தாயினுடைய கடமை அதுதான். சரிங்களா? அதை நம்ம செய்யும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வெற்றிகரமான ஒரு பெண்மணியாக நம்ம மாறுவோம். சரிங்களா? இன்றைக்கி நிறைய பேர் பேச்சு இதில் பார்க்குறோம், நடனத்தில் பார்க்குறோம், எல்லாரும் சிறப்பாக இருக்காங்களே, எல்லாருமே திறமசாலிங்க. இது கேட்டுட்ருக்கீங்க வீடியோ, நீங்கள் எல்லாருமே திறமசாலிங்க தான், உண்மைதானே? உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை வெளியே கொண்டு வாங்க. யாரெல்லாம் அவங்க அவமதிக்கிறாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் எழுந்து நிற்பேன்னு சொல்லுங்கள், தைரியம் சொல்லுங்கள், அவங்கள நீங்கள் தேத்துங்க. சரியா? உங்களை நீங்கள் தேத்திச்சு உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு நீங்களே இல்லைன்னா யார் உங்களை மதிப்பாங்க? ஒரு விஷயம் சொல்கிறேங்க, உங்களை முதல்ல பாராட்ட கற்றுக்கோங்க. உங்களோட திறமையை நீங்கள் அங்கீகாரம் பண்ணுங்க. அழகு தோற்றத்தில் மட்டும் இல்லைங்க, மனதால் வரக்கூடியதான் அழகு. சரியா? இந்த பிரம்மம் கடவுள்னு யார் எடுக்க தெரியுமா? அன்பான குணாதிசயங்கள் கொண்டு யாருக்கும் தீங்கு நினைக்காம பலருக்கும் நல்லது செய்யணும்னு நம்ம நினைக்கிற மனசு இல்லையா? அப்பா சாமி என்னை மட்டும் காப்பாற்றுப்பா,
அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வம் நம்மளை பாதுகாக்குமா? கிடையாது. அதே நேரத்தில் சரிங்களா, சுவாமி இந்த உலகத்தில் நானும் ஒரு பிறவி எடுத்திருக்கேன்ப்பா, என்னை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், தீங்கு செஞ்சவனாக இருந்தாலும் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சுவாமி அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி தான் படி இழக்க போகிறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம நல்லது நினைப்போமே, சரிங்களா? நல்லது நினைக்கலாமா? சரியா? ஸோ தந்திரம் என்னை தோக்கடிக்கிறவன் முன்னாடி நான் தந்திரத்தால் தான் ஜெயிக்கணும். அவமானப்படுத்துகிறானா, அசிங்கப்படுத்துகிறானா, கேவலப்படுத்துகிறானா, சிரிச்சுக்கிட்டே கழுத்தை இருக்கிறதுக்கு உங்கள் பக்கத்துலேயே ரெடியாக நிற்பாங்க. பார்த்து பயந்து என்ன பண்ணாதீங்க, ஐயோ நம்ம அவ்வளோதானா சோர்ந்து போயிடாதீங்க. சரியா? அந்த இடத்துல அந்த எதிராளி முன்னாடி ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறி மட்டும் உங்களுக்குள்ளே இருக்கட்டும். சரிங்களா? அந்த ஒரு வெறி உங்களை என்ன பண்ணும், ஜெயிக்க கண்டிப்பாக வைக்குங்க. ஓகேவா? இன்னைக்கு உங்களோட குழந்தைங்க எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலை, நீ அது பண்ண முடியல, இது பண்ண முடியல, நெகட்டிவாக எதிர்மறையான விஷயங்களை சொல்லவே சொல்லாதீங்க. எப்போவுமே உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா சரியா, நல்ல தட்டி கொடுத்து அவங்களோட நல்ல விஷயங்களை பாராட்ட சொல்லுங்கள். சரியா? அப்படி சொல்லும் பொழுது அந்த குழந்தை பின்தங்கியதாக இருந்தாலும் முதல் இடத்துக்கு வரணுங்கிறத மட்டும்தான் தன்னோட குறிக்கோளாக வச்சுருக்கோம். நல்ல பெற்றோர்களாக இதையும் செய்வீங்களா? சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.